வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மாரிய ராஜா வந்து கூட்டிட்டு வந்து அதிரடியா வந்து ரேவதிக்கு உயிரை வந்து மாறி பிளட்டை கொடுத்து காப்பாத்திறாங்க. அதோட நம்ம ரேவதியோட ஆசை கனவை வந்து நம்ம ராஜா வந்து நிறைவேற்றணும், இனி என் ரேவதிக்காகவே நான் வாழணும் அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க. நம்ம சிவனாண்டி வந்து ஆட்களை செட் பண்ணி மாரியை வந்து கடத்தி வச்சிடாப்புல. அப்போ தான் பிளட்டு கிடைக்கக்கூடாது, நம்ம ரேவதி வந்து சாகனம், உயிரை விட்டாதான் இந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கச்சு கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிடுபடி ஆக்கும் விதமாக நம்ம மயில் வந்து கண்டுபிடிச்சிடாங்க சிவனாண்டியை. மாரி வந்து எங்கே சிவனாண்டி மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி வந்து பூண்டை முறிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. அங்கே போகிறாங்க ரவுடிகை, இவங்களை பார்த்து தலை தெறிக்க ஓடுறாங்க. மாரியை மீட்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கூட்டிகிட்டு வராங்க. டாக்டர் இங்கே கண்டிப்பாக இப்போ பிளட்டை கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து இக்கட்டான நிலையில் வந்து டாக்டர் வந்து இருக்காங்க. கரெக்டான நேரத்துக்கு மாரியை கூட்டிகிட்டு வந்து பிளட்டை வந்து கொடுத்து ரேவதி உயிரை வந்து காப்பாற்றிறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டாக்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா 2 மணி நேரத்தில் உங்கள் பொண்ணு கண் விழிச்சிருவாங்க. வந்து இந்த பொண்ணு மாரிக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அவங்க கரெக்டான நேரத்தில் பிளட்டு கொடுக்கலன்னா உங்கள் பொண்ணை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு வந்து இப்போ ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம வேண்டுதல் எல்லாம் பழிச்சிடுச்சுன்னு ரொம்பவே சந்தோஷம். அதே நேரம் என் மனைவி ரேவதி கூட நான் இனி சந்தோஷமாக வாழ போகிறேன், அவள் விருப்பப்படியே இனி வந்து குழந்தையே பெற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாங்க. நம்ம ராஜா பாட்டி பரமேஸ்வரி பாட்டி கோயில் வந்து தீச்சட்டி எடுத்து நம்ம துர்கா ரோஹிணி இவங்க கூட வேண்டுதல்களை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க நம்ம ராஜா. ரேவதி வந்து அபாய கட்டத்தை தாண்டியாச்சு, அவளுக்கு பிளட்டை கொடுத்து அந்த பொண்ணு காப்பாற்றிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம துர்கா சொல்கிறாங்க, அந்த அக்காவுக்கு வந்து ஒன்றும் ஆகாது, அவள் நல்ல மனசுக்கு வந்து அவள் நல்லதாக தான் நடக்கும், அவள் எங்கள் கடவுளே எங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தா சந்திரா, சிவனாண்டி, முத்துவேலு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பயங்கர கடுப்பு. என்ன இப்படி நடந்து போச்சு, இப்போ இந்த ரேவதிக்கு உயிரும் போயிடும் அப்படின்னு வந்து நம்ம காவல் இருந்தா இப்போ அவள் பொழைச்சிட்டா. ரேவதி இல்லைன்னா சாமுண்டேஸ்வரிகிட்ட இருந்து ஈஸியாக இந்த ராஜா என் பொண்டாட்டியே உயிரோடு இல்லை அப்படின்னு வந்து அந்த வீட்டை விட்டு போயிடுவான். இப்போ ரேவதி வேற உயிரோடு இருக்கா, என்ன பண்ண, நம்ம எவ்வளோ பண்ணினாலும் இவ வந்து இனி சாக மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல துணிகிறாங்க. இனி வந்து இருக்க ஒரே வழி சேதுபதியோட பேரன் தான் ராஜா அப்படின்னு வந்து உண்மையை தெரிய வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரி கையாலே வந்து துரத்தி விட வேண்டியதான் இந்த ராஜாவை. அதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்கணும் அப்படின்னு வந்து இந்த சைடு வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே டான்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணிடுறாங்க. அந்த சாமுண்டேஸ்வரி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க என் மகன் என் மருமக மாப்பிள்ளை வந்து ராஜசேதுபதியோட பேரன் தானா அப்படின்னு வந்து விசாரிக்க அந்த டிடெக்டிவ்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இந்த நேரத்தில் வந்து கால் பண்ணுறாங்க, ஒருவேளை நம்ம மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிருக்குமா அப்படின்னு வந்து ஃபோனை வந்து எடுத்த நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு தாங்க. ராஜசேதுபதியோட பேரை வந்து அவங்க மாப்பிள்ளை ராஜா, நீ வந்து நினச்சது சரிதான், உண்மை இதுதான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம ராஜா மேலே எல்லளவும் கோபம் வரலை. என் மாப்பிள்ளை செய்த உதவி நன்மை இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க நேரம் நம்ம அவரை சந்தேகப்பட்டது வந்து தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிடாங்க சாமுண்டேஸ்வரி. அவருக்கு மேலே என்ன சொன்னாலும் வந்து கோபம் வரலை, எனக்கு வந்து அவர் கிடைச்ச பொக்கிஷமாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னா, ஆமாம் உன் மாப்பிள்ளை வந்து அவ்வளோ பெரிய வசதி இருந்தோ உன் வீட்டுக்கு சாதாரண டிரைவராக வந்து வேலை பார்த்து உன் மகளை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார்னா, அதை இப்போவும் அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து இருக்காருன்னா அவர் கண்டிப்பாக உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான் சாமுண்டேஸ்வரி. அதனால் நீ வந்து வெறுத்து ஒதுக்காத, அவர் நல்லவர். நானும் பல இடத்துல பார்த்ததில்ல, அவர் வந்து ஒரு பெரிய ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புகழ்கிறாங்க நம்ம ராஜாவை. அதே நேரத்தில்
அவரோட உண்மையான பேரு கார்த்திகேயன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே, சரி இந்த கிழவி எல்லாம் அப்ப எனக்கு அவங்க வந்து என்ட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. ஒருவேளை என் மாப்பிள ராஜராஜாவுக்கு வர இது வந்து அவங்க தங்கச்சி பையன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தான் இங்க தெரியாம இருந்திருக்கு. அப்போ சந்திரா சந்தேகப்பட்டது சரிதான். ஆனா அவ வேணா சந்தேகப்படட்டும். பட்டாலும் பரவாயில்ல. என் மாப்பிளைய நான் வெறுத்து ஒதுக்க போறது இல்ல. ஏன் ரேவதி கூட அவர் சந்தோஷமா வாழணும். இதுதான் என் விருப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறைச்சி உண்மை எனக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு தெரியாதது மாதிரியே நான் வெளியே தெரிஞ்சது மாதிரியே காட்டிக்க கூடாது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினச்சிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த சைடு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து உண்மையை நிரூபிச்சே தீரணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நம்ம மாயாவை வந்து காளியம்மா தந்திரமாக மறைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ராஜா இந்த காளியம்மா வீட்டில் என்ன ஒரு வாட்டி சோதனை போடுங்க, அவள் தான் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கணும். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. நானும் வாரேன், காளியம்மா வீட்டில் போய் சோதனை போட்டு அந்த மாயாவை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகளோட மாயாவை வந்து தேடி நம்ம காளியம்மா வீட்டுக்குள்ளே புகுந்துறாங்க. நம்ம ராஜா காளியம்மாவுக்கு கையும் காலும் ஓடலை. இந்த அதிகாரிகளன்னா எப்படியாவது நம்ம வந்து சமாளிச்சிடலாம். கூடவே இந்த புத்திசாலி ராஜாவும் வந்திருக்கானே, நம்ம என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது காளியம்மாவுக்கு.